வரப்போகிற ஆபத்து என்பது நடந்தே தீரும். அது நன்மையோ தீமையோ நடந்தே தீரும். அதை பரிகாரங்கள் மூலம் தடுக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு, ஓரளவுக்கு இறை வழிபாட்டின் மூலம் இவற்றிலே இருந்து சின்ன விடுதலை காணலாம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய் வருந்த கூலி தரும். முயற்சி மெய் வருந்த, எவ்வளவோ பெருமுயற்சி பண்ணி மெய் வருந்த கூலி தான் கிடைக்கும். பெரிய பலனை அள்ளி கொட்டும் என்று வள்ளுவன் சொல்லவில்லை. வடிவா கவனிக்கணும். தெய்வத்தால் ஆகாதனினும் என்பதையும் நேர்த்தியாக விளங்க வேண்டும். தெய்வம் என்பது அங்கே இறைவனை குறிக்கவில்லை, விதியை குறிக்கிறது. அப்ப விதியினாலே இடமில்லை என்றாலும் நீ கடும் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கேற்ப சிறு கூலியாக சின்ன பலன் கிடைக்கும். இந்த பரிகார தெளிவு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்வதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வியாபார தந்திரமான வசீகர வார்த்தைகளாலே அள்ளித்தளித்து தேர்தல் பிரச்சாரங்கள் போலே அரசியல்வாதிகளுடைய வாயிலே இருந்து வருகின்ற பிரச்சாரத்தை விட அதிகமான ஆபத்து நிறைந்ததாக ஜோதிடர்களுடைய வாயிலே இருந்து வருகிற பிரச்சாரங்கள் வருகிறது. அவர்கள் மற்றவர்களை வசீகரித்து தங்கள் பிழைப்பை நடத்துவதற்காக அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தெளிவு ஜோதிட பலன்களை அறிய முற்படுகிற எங்களுக்கு இருக்க வேண்டும்.